இந்த ஃபோன் விவோ கம்பெனியை சேர்ந்தது. அவர்களால் அதை சரி செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். இதோ இந்த ஃபோன் விவோ கம்பெனியை சேர்ந்தது. இந்த ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததென்றால் அந்த விவோ கம்பெனி அதை சரி செய்து விடுவார்கள். கீழே விழுந்து உடைந்து விட்டது என்றாலும் கூட அவர்களால் அதை சரி செய்ய முடியும். இதில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்றாலும் அவர்களால் அது முடியும். ஆகவே அருமையானவர்களே, உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, கஷ்டங்கள் இருக்கிறதா, உங்களை படைத்தவர் தேவன். அவர் அதை அறிந்திருக்கிறார். அவரால் அதை சரி செய்ய முடியும். மறந்து போய்விடாதீர்கள். அவரை அன்றி இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவரால் கூட உங்கள் இருதயங்களில் இருக்கும் பாரங்களை மாற்ற முடியாது என்பதை மறந்து போகாதீர்கள். தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயம் வேதனை மிகுந்ததாக இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். நம்முடைய வேத புத்தகத்தில் சங்கீதம் 34 அதிகாரம் 18வது வசனத்தில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று தேவன் ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களை படைத்தவர் உங்களை அறிந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தில் அனுதின வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக செயல்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.